அறநிலையத்துறைக்கு 708 கோடி ரூபாய். பழமையான 213 கோவில்கள் புனரமைக்கப்படும். பட்ஜெட்டில் அறிவிப்பு. இந்து சமய அறநிலையத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிச்சிருக்காரு. இதுல அடுத்த 5 வருஷங்கள்ல 3000 திருக்கோயில்களுக்கு திருப்பணி, அப்புறம் திருக்குடமுழுக்கு, 250 திருக்குளம் சீரமைப்பு, அப்புறம் 75 தேர்கள் சீரமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சுமார் 1000 வருஷங்கள் பழமையான 213 திருக்கோவில்கள் புனரமைக்கப்படும் அப்படின்னும், இதுக்காக 418 கோடி ஒதுக்கியும் மரிய வில்சன் அறிவிச்சிருக்காரு. அமைச்சர் மரிய வில்சன் தாவேகா அரசோட முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாரு. பட்ஜெட் உரையில இந்து சமய அறநிலைத்துறைக்கான அறிவிப்புல மரிய வில்சன் என்ன சொன்னாரு அப்படின்னா, அடுத்த 5 வருஷங்கள்ல 3000 திருக்கோவில்களுக்கு திருப்பணி, அப்புறம் திருக்குடமுழுக்கு, 250 திருக்குளம் சீரமைப்பு, அப்புறம் 75 தேர்கள் சீரமைக்கப்படும். 9205 திருக்கோவில்களுக்கு அறங்காவலர் நியமன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. 1000 வருஷங்கள் பழமையான 213 திருக்கோவில்கள் புனரமைக்கப்பட இருக்கு. 418 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா இந்து சமய அறநிலைத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கோவில்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு குடிநீர், கழிவறை, தங்குமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு பட்ஜெட்ல அறிவிச்சாரு. இது தொடர்பா பட்ஜெட் உரையில நிதி அமைச்சர் மரிய வில்சன் என்ன சொன்னாரு அப்படின்னா, தாவேகா அரசு எதிர்வரக்கூடிய 5 வருஷங்கள்ல 3000 திருக்கோவில்களுக்கு திருப்பணி செஞ்சு திருக்குடமுழுக்கு நடத்திடவும், 250 திருக்குளங்களை செப்பனிடவும், 75 மரத்தேர்களை சீரமைக்கவும் திட்டமிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பக்தர்கள் அதிக அளவுல வருகை புரியக்கூடிய திருக்கோவில்கள்ல அவங்களோட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில பாதுகாப்பான குடிநீர், கழிவறைகள், குளியலறைகள், தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கு. திருக்கோவில்கள்ல நிர்வாக அறங்காவலர்களோட நியமனத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்ற உடனேயே ரொம்பவே குறுகிய காலத்துல சீக்கிரமா 9205 திருக்கோவில்களுக்கு அறங்காவலர்கள் அறிவிப்பு வெளியிட்டு அறங்காவலர்கள் நியமனம் செஞ்சு நடவடிக்கை எடுத்துட்டு வருது. 418 கோடி ரூபாய் அரசோட நிதி ஒதுக்கீட்டுல 1000 வருஷங்கள் பழமையான 213 திருக்கோவில்களை புனரமைச்சு பாதுகாக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருது. அது மட்டும் இல்லாம இந்த துறையில பல்வேறு கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த அரசானது திருக்கோவில்களோட அசையும் அப்புறம் அசையா சொத்துக்களை பாதுகாக்கிறதுலயும் தனி கவனம் செலுத்திட்டு வருது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள்ல இந்து சமய அறநிலைத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.